ரைட், அடுத்த ஹெடிங் போடுங்க, பெராக்சிசோம். பேசிக்கலி பெராக்சிசோம் சொல்றது இந்த லைசோசோம் தான் ஒரு ஸ்பெஷல் டைப். சரியா? கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். இன்னொரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்குமெண்டா, இங்க இருக்கிறது என்ன என்சைம்ஸ்? ஹைட்ரோலிட்டிக் என்சைம்ஸ். அதாவது பேசிக்கா பெரிய பெரிய கம்பவுண்ட்ஸ் எல்லாம் சின்ன சின்ன உடைக்கிறதுக்கு என்சைம்ஸ் இருக்கும். பெராக்சிசோம் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக்கா ஹைட்ரஜன் பெராக்சைடை பிரேக் பண்ற இது மட்டும் தான் இருக்கும். அந்த ஓகே, ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்துட்டு உங்களோட உடம்புல வந்துட்டு நார்மலா இருக்கும். சரியா? அது வந்துட்டு நல்லம் இல்லை. அது வந்து என்னது? நல்லம் இல்லை. என்னது அது சொல்லுவாங்க? ரியாக்டிவ் ஆக்சிடேட்டிவ் ஸ்பீசிஸ்ன்னு சொல்லுவாங்க. சரியா? நம்ம உடம்புல அதெல்லாம் அக்யூமுலேட் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை. இந்த ஏஜிங் கூட போறது அதெல்லாம் குட்டி குட்டி கண்ட்ரிபியூட் பண்ணும். சரியா? என்ன சொல்றாங்க? they are single membrane bounded vesicles with oxidizing enzymes. நம்மள என்ன oxidizing enzymes இருக்கும். ஆக்சிஜனேட் பண்ணி என்ன செய்யும்? அதை வந்துட்டு பிரேக் பண்ணும். சரியா? இதுக்கு முதல் பார்த்தது ஹைட்ரோலிட்டிக் என்சைம். they are present in both in plant animals. Enzymes in peroxisome catalyze the breakdown of hydrogen peroxide. H2O. எழுதுங்க. they are single membrane bounded vesicles with oxidizing enzymes. அப்படி இல்லாட்டி நீங்க ஃபர்ஸ்ட் என்ன செய்யுங்க, இந்த மாதிரி லைசோசோம் எப்படி ட்ரா பண்ணீங்களோ அதே மாதிரி அகைன் ட்ரா பண்ணி இங்க ஹைட்ரோலிக் என்சைம் மார்க் பண்ணீங்க தானே, அதுக்கு பிறகு என்ன மார்க் பண்ணுங்க? ஆக்சிடைசிங் என்சைம்ஸ். ஆக்சிடைசிங் என்சைம்ஸ் மார்க் பண்ண அப்பதான் வந்து டிஃபரன்ஸ் வராங்க. அடுத்து என்ன சொல்றாங்க? என்சைம்ஸ் இன் பெராக்சிசோம் கேட்டலைஸ் தி பிரேக் டவுன் ஆஃப் H2O2. உங்களுக்கு வழங்கணும் அந்த H2O2 வந்துட்டு நல்லம் இல்லை உடம்புக்கும். சரியா? பேசிக்கலி இந்த மாதிரி தான் அதை பிரேக் பண்ணும். H2O2 இருந்துச்சுன்னா என்னையா பிரேக் பண்ண இயலும் உங்களுக்கு? H2O2 எப்படி பிரேக் பண்ணலாம்? H2 வாட்டர் பிளஸ் ஆக்சிஜனா பிரேக் பண்ணிடும். ஓகே, இது வந்துட்டு தேவையில்லை உங்களுக்கு என்ன பிரேக் ஆகாமங்கிறது தேவையில்லை. இது வந்துட்டு ஒவ்வொரு செல்லுக்கும் ஏற்ற மாதிரி மாறும். சரியா? இப்போ நம்மளாம் இந்த மாதிரி செய்யும். இது வந்துட்டு டாக்ஸிக், உடம்புக்கு நல்ல இல்லை. இது வந்துட்டு லெஸ் டாக்ஸிக். யார் வர்றது? ஆக்சிடைசிங் என்சைம். ஸ்பெஷலி எங்க இருக்கும்? பெராக்சிசோம்ல இருக்கும். இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு வரும்.
single membrane bounded vesicles with oxidizing enzyme. அதுக்கு பிறகு எழுதுங்க they are present in both animal and plant cell. இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே அனிமல் அண்ட் பிளான்ட்ல இருக்கும். என்ன நியூக்ளியஸ் இருக்கும், ரைபோசோம் இருக்கும், எஸ்சிஆர், ஆர்இஆர், அடுத்தது கோல்கி பாடிஸ் எல்லாம் இருக்கும். சரி, கோல்கி பாடிஸ் கட்டாயம் இருக்கணுமே செல்லுலோஸை செக்ரீட் பண்றது. ஃபங்க்ஷன் எழுதுங்க. இந்த என்சைம் இந்த ரியாக்ஷன் எழுதினீங்களா? அதுக்கு முதல்ல எழுதுங்க ஃபவுண்ட் இன் போத் பிளான்ட் அண்ட் அனிமல் செல்ஸ். அதுக்கு பிறகு எழுதுங்க என்சைம்ஸ் இன் பெராக்சிசோம் catalyze the breakdown of H2O2 ஹைட்ரஜன் பெராக்சைடு. அதுக்கு கீழே இந்த ரியாக்ஷனை சும்மா எழுதி வைங்க, உங்களுக்கு தேவைப்படும். catalyze the breakdown of H2O2. ஓகே, நார்மலாக அதில் பார்ப்போமே, கெமிஸ்ட்ரியில் படிச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ H2O2ல இருக்கிற ஆக்சிடைசேஷன் நம்பர் எதுனே? H2Oல ஆக்சிஜனுக்குரிய ஆக்சிடைசேஷன் நம்பர் என்ன? இன்னும் படிக்கலையா? இப்பதான் ஹிஸ்ட்ரி படிச்சிருக்கீங்களா? ஓகே, இல்ல நார்மலா இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு தானே. இப்ப H2O2 இது வந்துட்டு ஆக்சிடேஷன் நம்பர் வேலன்சி என்ன படிச்சுப்பீங்க? 2 வேலன்சி வந்துகிட்டு என்ன வேலன்சி? வேலன்சி ஆக்சிஜன் வேலன்சி எத்தனை? 2. அப்ப ஆக்சிடைசேஷன் நம்பர் வந்துட்டு +2 -2 படிச்சுப்பீங்க. இங்க இப்ப இதுல வந்துட்டு யாரு பிளஸ் கூட? யாருக்கு எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி யாருக்கு கூட? ஆக்சிஜனுக்கு கூட. அப்ப இவருக்கு ஒரு -1 வரும், இவருக்கு +1 வரும். ஓகே, நீங்க ஓகே அப்ப நீங்க நார்மலா படிப்பீங்க. ஓகே, நான் நார்மலா சொல்றேன். இதுல வந்துகிட்டு இதுல ஆக்சிடைசேஷன் நம்பர் -1 ஹைட்ரஜன் பெராக்சைடுல இருக்கு ஆக்சிஜனுக்கு. வாட்டர்ல நமக்கு தெரியும் எத்தனை இருக்கும்? -2. சரியா? ஆக்சிஜன் O2ல வந்துட்டு 0. சரியா? என்ன செய்யுது இந்த மாதிரி? ஓகே, இந்த மாதிரி 2க்கும் போகுது, -1க்கும் போகுது, -2க்கும் போகுது. அப்ப இதுக்கு வந்துட்டு வேற ரியாக்ஷன்லாம் செல்லுவாங்க, நீங்க பிறகு படிப்பீங்க. ஓகே, இது வந்து வழங்கல. ஓகே, கெமிஸ்ட்ரி தான். கெமிஸ்ட்ரி இது வந்துட்டு கிட்டத்தட்ட 3rd யூனிட் உங்களுக்கு. அது இப்போ நான் செஞ்சது. சரியா? கெமிஸ்ட்ரியில டீப்பா போயிட்டு இருப்பீங்க அந்த டைம்ல. பிசிக்ஸ்ல என்ன போகுது? யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன். மெஷர்மென்ட்ஸ் போகுது. வெர்னியர் கேலிப்பர் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பயாலஜியா கூட ஃபாஸ்டா போயிடுது என்ன? வழங்கல்ல வழங்கல்ல எப்படி இல்ல, பயாலஜி வந்துட்டு எவ்வளவு ஏர்லி 3 சப்ஜெக்ட் எவ்வளவு ஏர்லியா முடிக்கிறீங்களோ அவ்வளவு நல்ல. சரியா? ஏண்டா இப்படிதானே நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் அடுத்தது மேக்ஸிமம் 2வது செய்யல் மார்க். ஒவ்வொன்றா படிக்க செய்யல் மார்க். இப்படிதான். இப்ப நீங்க எங்கதான் படிச்சாலும் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறது நல்லா டீப்பா படிச்சுக்கணும், நல்லா தெளிவா கிளியரா ஒரு சனம் நல்லா படிச்சுக்கணும். அதுக்கு பிறகு எப்படி மறந்து போயிடும். நீங்க என்னதான் கிளியரா படிச்சாலும், எந்த வேர்ல்ட்ல இருக்கிற பெஸ்ட் டீச்சரை படிச்சாலும் என்ன செய்யும், கிளியரா படிச்சாலும் திரும்ப மறக்கும் அது. திரும்ப அதுக்கு பிறகு ரிவிஷன் பண்றது நீங்க எப்படி ரிவிஷன் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி கன்செப்ட் தெரியும். ரிவிஷன் பண்றதுக்கு எத்தனை சார் ரிவிஷன் பண்ணாலும் ஈஸியா இருக்கும். அப்படி இல்லாம ஃபர்ஸ்ட் டைமே ஒரு மாதிரி நார்மலா படிச்சுட்டு அடுத்த தரம் ரிவிஷன் பண்ண போனீங்கன்னா கஷ்டமா இருக்கும். ஒவ்வொரு தரமும் நீங்க என்ன செய்யணும், திரும்ப ஒவ்வொரு தரம் ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டிய ரிவிஷன் பண்ற ஒவ்வொரு தரம். அதனால ஃபர்ஸ்ட் டைமே நல்லா கிளியரா படிச்சு
நோட்ஸ் எல்லாம் ஓகேவா வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு பிறகு ஈஸியா இருக்கும். ஓகே, இது எழுதிங்களா? அடுத்து ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, என்ன ஃபங்க்ஷன்ஸ்? இந்த பெராக்சைடு, ஹைட்ரஜன் பெராக்சைட்ஸ் என்ன செய்யும்? டிடாக்சிஃபை பண்ணும். டாக்ஸிக்கா இருக்கிறத லெஸ் டாக்ஸிக்கா மாற்றுதான் அதோட ஃபங்க்ஷன். டிடாக்சிஃபிகேஷன் ஆஃப் பெராக்சைட்ஸ். ஓகே, அடுத்த ஃபங்க்ஷன் என்ன சொல்றாங்கன்னா போட்டோ ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ட்னு சொல்றாங்க. இதை வந்துட்டு நம்ம டீட்டெயிலாக பிறகு படிப்போம். சரியா? என்னது போட்டோ ரெஸ்பிரேஷன்? போட்டோ சிந்தசிஸ் படிச்சிருப்பீங்க, செல்லுலர் ரெஸ்பிரேஷன் படிச்சிருப்பீங்க, ரெண்டையும் கம்பைன் ஆகி போட்டோ ரெஸ்பிரேஷன். சரியா? அப்ப இது வந்து இல்ல நான் சொல்லுவேன் சார். இப்ப நீங்க உங்களுக்கு தெரிஞ்சது என்ன? போட்டோ சிந்தசிஸ் தெரியும், செல்லுலர் ரெஸ்பிரேஷனும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது அதுல இருக்கிற ஒரு சொன்னையும் இது இருக்கிற சொன்னையும் கம்பைன் பண்ணி போட்டோ ரெஸ்பிரேஷன் பிளான்ஸ்ல நடக்கும். சரியா? பிளான்ஸ்ல நடக்கும். அதாவது போட்டோஸ் இல்ல அனிமல் நடக்காது, பிளான்ஸ்ல மட்டும் தான் நடக்கும். போட்டோ ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ட், அந்த 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 பார்ட்ஸ், அந்த ப்ரோசஸ் நடக்கிறதுக்கு இந்த பெராக்சிசம் வேணும். சரி, அதை நம்ம பிறகு படிப்போம். போட்டோ ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ட்ஸ். ஓகேவா? ஓகே, அடுத்த ஹெடிங் ஒன்று போடுங்க. எப்படி நீங்க லைசோசோம் பாத்தீங்களா அதே மாதிரி அடுத்த ஹெடிங் போடுங்க, கிளையோக்சிசோம். கிளையோக்சிசோம். ஓகே, எழுதுங்க. ஸ்பெஷலைஸ்ட் peroxisomes are called glyoxysomes. இதெல்லாம் கிட்டத்தட்ட சேம் கான்செப்ட்ல இருக்காது. லைசோசோம், பெராக்சிசோம், அதே கிளையோக்சிசோம். பட் பேசிக்கலி என்னது கிளையோக்சிசோம்னு சொல்றது பெராக்சிசோமே தான், அதுல இருந்து ஸ்பெஷல் ஃபார்ம். சரி, பட் லைசோசோம்ங்கிறது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அதுல வேற என்சைம் இருக்கு என்ன, இதுல வந்துட்டு சேம் என்சைம் தான் இருக்கும். சரியா? பட் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. வேணும் பார்ப்போம். ஸ்பெஷலைஸ்ட் பெராக்சிசோம் are called glyoxysomes. எழுதிங்களா? ஓகே, அடுத்து எழுதுங்க. It is found in fat storing tissues in plant. Fat storing tissues in plants. ஓகே, ஃபெட் ஸ்டோர் பண்ற டிஷ்யூஸ்ல இருக்குமென்னு சொல்றாங்க. பேசிக்கா என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற ஃபெட்டி ஆசிட்ஸ். ஃபெட்டி ஆசிட்ஸ் என்ன மாத்த போகுது? சுகர்ஸ் தான் மாத்தும். பிளான்ட்ல ஃபெட் இல்லையா? ஓகே, பிளான்ட்ல ஆயில் இருக்குமா? ஆயில் இருக்கும். அப்ப லிபிட்ஸ் இருக்கும். என்ன லிபிட்ஸ் இருக்கும், ஃபெட்டும் இருக்கும். ஏன் ஃபெட் இல்லையா? ஃபெட் இருக்கிற சாப்பாடு நான்வெஜ் என்ன இருக்கு? இந்த அவகோடால எல்லாம் என்ன இருக்கு? ஃபெட் இருக்கு. வேற இந்த கேஷ்யூ நட்ஸ்ல எல்லாம் நல்ல ஃபெட் இருக்கு, ஃபெட் கண்டென்ட் கூட இருக்கு. என்ன எல்லாம் ஒன்லி ஆயில்ஸ். பேசிக்கலி ஆயில்ஸ் இருந்தாலும் அங்க கட்டாயம் என்ன இருக்கணும்? ஃபெட்டி ஆசிட்ஸ் இருக்கணும். சரி, ஓகே, எழுதுங்க. கிளையோக்சிசோம்ஸ் கன்வெர்ட் ஃபெட்டி ஆசிட்ஸ் இன்டு சுகர்ஸ். இந்த மாதிரி போட்டுட்டு அதுலயும் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. இப்ப நம்ம ஒரே ஒரு ஓர்கனல் தான் பார்க்க எடுத்தேன், நியூக்ளியஸ். நியூக்ளியஸ் தான் பார்த்தோம். நியூக்ளியஸை பார்த்ததுக்கு பிறகு அதுக்கு பக்கத்துல இருக்கிறதால யாரை பார்த்தோம்? SCR பார்த்தோம். அதுக்கு முதல் ரைபோசோமை பார்த்தோம். அதுக்கு பிறகு கிளையோக்சிஸ் கோல்கி பாடிஸை பார்த்தோம்.
அதுக்கப்புறம் லைசோசோம், இந்த மாதிரி ஒவ்வொரு கனெக்ஷன் பார்த்து வந்துருக்கோம். பேசிக்கலி எதுல ஸ்டார்ட் பண்ணேன், டபுள் ஓகனல் இருந்து ஸ்டார்ட் பண்ணி டபுள் மெம்பரேன் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு நியூக்ளியஸை பார்த்துட்டோம். அடுத்த டபுள் மெம்பரேன் ஓகன் மைட்டோகாண்ட்ரியா. ஓகே, அதாவது மைட்டோகாண்ட்ரியா என்ன மாதிரி வந்துக்குங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இன்னொரு தடவை பார்ப்போம். சரியா, என்னது நம்ம யூகரியோட்டா செல்லுக்குள்ள என்ன மாதிரி மைட்டோகாண்ட்ரியா வந்திருக்குமாங்கிறது. சரியா, ஃபர்ஸ்ட்டுக்கு நார்மலா ஒரு ப்ரோகாரியோட்டா வந்து இருந்திருக்கும். என்ன ப்ரோகாரியோட்டாவுக்குள்ள என்ன இருந்திருக்கலாம், டிஎன்ஏ இருந்திருக்கும். சரி, அது ஒரு லிவிங் ஆர்கானிசம் தானே, அப்போ அது ஒரு ஜெனடிக் மெட்டீரியல் இருந்திருக்கும், டிஎன்ஏ இருந்திருக்கும். ப்ரோகாரியோட்டாவில் இருக்கிற டிஎன்ஏ என்ன டிஎன்ஏ, ஆர்என்ஏ. ஃபர்ஸ்ட் புரோட்டோசெல்ல மட்டும் தான் ஆர்என்ஏ இருந்திருக்கும், அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் டிஎன்ஏ தான். சரியா, என்ன இருந்திருக்கும், என்ன டைப்பான டிஎன்ஏ, அதாவது என்ன. ஓகே, டூப்ளிகேட்டான டிஎன்ஏ தான். எடுத்து பாருங்க, ப்ரோகாரியோட்டா யூகரியோட்டாக்குள்ள டிஃபரன்ஸ்ல எழுதிருப்பீங்க. அது கொஞ்சம் ஃபார்மட் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் யூகரியோட்டாக்கும் ப்ரோகாரியோட்டாக்கும். ரைட், சர்க்குலர் டிஎன்ஏ. இந்த டிஎன்ஏ வந்துட்டு இந்த மாதிரி நார்மலா நம்ம டிஎன்ஏ இந்த மாதிரி தான் இருக்க போகுது, ஏடிஜிசி இந்த மாதிரி இருக்கும். அவருக்கு என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு அப்படியே பைண்ட் ஆகி சர்க்குலர் டிஎன்ஏ இருக்கும். சரியா, ப்ரோகாரியோட்டாவில். ரைட், ஓகே. அப்போ இது வந்துட்டு ஒரு ப்ரோகாரியோட்டாவில் ஒரு செல். சரியா, ஓகே. வேற என்ன செல் தாங்க, ரைட். அந்த உங்களுக்கு தெரியும் யூகரியோட்டாக்குள்ள தான் நியூக்ளியஸ் இருக்கும். இதுல வந்துட்டு நியூக்ளியஸ் இல்லை. அதனால இந்த டிஎன்ஏ இருக்கு ரீஜன் என்ன சொல்லுவோம், நியூக்ளியோய்டுன்னு சொல்லுவோம். சரி, இதெல்லாம் நம்மள பார்த்துட்டோம். சரியா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு ப்ரோகாரியோட்டா எடுங்க. ஃபர்ஸ்ட் புரோட்டோசெல் வந்துட்டு என்ன இருந்திருக்கும், ஹெட்டரோட்ரோபிக், எனரோபிக், ஓகே, சிங்கிள் செல். வேற ஹெட்டரோட்ரோபிக், எனரோபிக், ப்ரோகாரியோட்டிக். என்ன ப்ரோகாரியோட்டிக், இப்போ ப்ரோகாரியோட்டிக்கா இதுவும் ப்ரோகாரியோட்டிக் தான். சரி, அப்போ இது ஓகே. ஹெட்ரோட்ரோபிக் வந்துட்டு ஹெட்ரோட்ரோபிக்காவே இருக்கு. சரியா, எனரோபிக் வந்தது இப்போ என்ன எவல்யூஷன்ல என்ன மாறப்போகுது, ஏரோபிக்கா மாறப்போகுது. சரியா, ஏரோபிக்கா மாறுதுன்னா என்ன மீனிங், அவருக்கு ஆக்சிஜன் யூஸ் பண்ணி அவர் என்ன செய்யப்படுறாரு, எனர்ஜி எடுக்கப்படுறாரு. அப்போ ஆக்சிஜன் யூஸ் பண்ணி எனர்ஜி எடுக்கப்படுறாரு. ஆக்சிஜன் யூஸ் பண்ணி, பட் அதுக்காக மைட்டோகாண்ட்ரியா இருக்குமா, மைட்டோகாண்ட்ரியா இருக்காது. அப்போ எப்படி ரெஸ்பிரேஷன் செய்யும், ஆக்சிஜன் யூஸ் பண்ணி ரெஸ்பிரேஷன் செய்யறது எங்க, என்ன ஓர்கனல்ல செய்யும், மைட்டோகாண்ட்ரியா இல்லாட்டி. பாருங்க, இன்ன மெம்பரேன் எழுதிப்பீங்க. எடுங்க ப்ரோகாரியோட்டா எடுங்க, டிஃபரன்ஸ்ல respiration is done in the inner membrane, internal membranes. சரி, அப்ப internal membraneல என்ன நடக்கும், ரெஸ்பிரேஷன் நடக்கும். அதுக்காண்டி என்ன இல்ல, மைட்டோகாண்ட்ரியா இல்ல. சரியா, ஏன் மைட்டோகாண்ட்ரியா இனித்தான் நம்ம செல்ஸ்ல ஃபார்ம் ஆக போகுது. மைட்டோகாண்ட்ரியா ஆர்கனல் என்ன மாதிரி ஃபார்ம் ஆகுங்கிறத பார்ப்போம். சரியா, இது வந்துட்டு யூகரியோட்டா செல்.
சரியா? யூகரியோட்டிக் செல், யூகரியோட்டிக் செல்லுக்குள்ள கட்டாயம் என்ன இருக்கும்? நியூக்ளியஸ் இருக்கும். இது நியூக்ளியஸ். நியூக்ளியஸ் அங்க என்ன இருக்க போகுது? இந்த மாதிரி நியூக்ளியோலஸ் இருக்கும். நியூக்ளியோலஸுக்குள்ள குரோமட்டின் இருக்கும். குரோமட்டின்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் டிஎன்ஏ அண்ட் ஹிஸ்டோன் புரோட்டீன். அதுல இருக்க டிஎன்ஏ நம்ம ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா லீனியர் டிஎன்ஏ இருப்பாரு. லீனியர் டிஎன்ஏ இருக்கும். அது ஓகே தானே? கன்ஃபியூஸ் ஒன்றும் இல்லை. ரைட். இப்போ நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோகரியோட்டா என்ன என்ன மாறிட்டு ஏரோபிக்கா மாறி. இந்த ஏரோபிக் ப்ரோகரியோட்டாவை நம்ம என்ன செய்ய போறோம்? என்கல்ஃப் பண்ணி உள்ளுக்கு எடுக்க போறோம். உள்ளுக்கு எடுத்தா அதுதான் என்னையா மாறப்போகுது? இப்ப மைட்டோகாண்ட்ரியாவா மாறப்போகுது. ஓகேவா? ரைட். மைட்டோகாண்ட்ரியா இந்த மாதிரி மாறும். அப்ப நம்ம செல்லில் இருக்கிற மைட்டோகாண்ட்ரியா ஒரு காலத்துல வாழ்ந்து தனி ஒரு சிங்கிள் செல். சரி, அந்த தியரிக்கு பேர் சொல்லுவாங்க எண்டோ சிம்பயோட்டிக் தியரின்னு சொல்லுவாங்க. எண்டோ சிம்பயோட்டிக் தியரி. எண்டோண்டா என்ன? உள்ளுக்கு உள்வாங்குற. சிம்பயோட்டிக்ண்டா இப்ப இது வந்துட்டு ரெண்டு பேருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போகுது. என்னன்னு பாத்தீங்கன்னா இவருக்கு தேவையான எல்லா என்வாயன்மெண்ட்டும் இவரு கொடுக்கப்படுறாரு. அவருக்கு தேவையான எல்லா நல்ல ஒரு என்வாயன்மெண்ட், அவருக்கு நல்ல கண்டிஷன் எல்லாம் இந்த செல் கொடுக்கும். அது மாதிரி அவருக்கு தேவையான அந்த ஆக்சிஜன் யூஸ் பண்ணி செல் அந்த ப்ரொசஸை இவர் செஞ்சு கொடுப்பாரு. அப்ப ரெண்டு பேருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதாவது சொல்லுவாங்க சிம்பயோட்டிக், எண்டோ சிம்பயோட்டிக் தியரின்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த மாதிரி என்ன ஃபார்ம் ஆயிருக்கும்? மைட்டோகாண்ட்ரியா நம்ம யூகரியோட்டிக் செல்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். சரியா? ரைட். இப்போ இதை தாண்டி இன்னும் சில செல்ல கரெக்டா உங்களுக்கு நான் தெரிஞ்சிருக்கேன். இப்ப டபுள் மெம்பரேன் என்ன? டபுள் மெம்பரேன். ஓகே, அது வந்து நம்மளா தேவையில்லை. அந்த டபுள் மெம்பரேன்ல ஒரு மெம்பரேன் இவருக்குரிய மெம்பரேன், மற்ற மெம்பரேன் இந்த செல்லில இருந்து டிரைவ் ஆகி வந்து மெம்பரேன். அப்ப அது அந்த அளவுக்கு டீட்டெயிலா தேவையில்லை. நம்மளா டபுள் மெம்பரேன் தெரிஞ்சுன்னா போதும். சரியா? ரைட். இப்போ உங்களுக்கு தெரியும் இவர்ல ரைபோசம் இருந்திருக்குமா? ப்ரோகரியோட்டாவில் கட்டாயம் இருக்கும். என்ன டைப் பண்ண ரைபோசம்? 70S ரைபோசம் இருக்கும். அந்த 70S ரைபோசம் கட்டாயம் எங்க இருக்கும்? மைட்டோகாண்ட்ரியால இருக்கும். ஓகேவா? ரைட். இங்க என்ன டிஎன்ஏ இருந்து? சர்க்குலர் டிஎன்ஏ. அந்த சர்க்குலர் டிஎன்ஏ திரும்ப இவருக்குள்ளேயும் இருப்பார். அதனால இந்த ரெண்டு ப்ரூஃபையும் வச்சு தான் இந்த மாதிரி தியர் ரெண்டு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்ப இருக்கிற நம்ம டிஎன்ஏ எடுத்து ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த ரெண்டும் இருக்கு. என்ன? 70S ரைபோசோமும் இருக்கு, சர்க்குலர் டிஎன்ஏயும் இருக்கு. அதுக்கு ஏன் தேவையில்லாம இப்ப டிஎன்ஏ நம்ம எங்க இருந்தா மட்டும் போதும்? நம்ம நியூக்ளியஸுக்குள்ள டிஎன்ஏ இருந்தா மட்டும் போதும் தானே? அதே அதை தாண்டி வர சர்க்குலர் டிஎன்ஏ இங்க இருக்கு. அந்த 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 கொஸ்டினை பேஸ் பண்ணி தான் இந்த தியரி ரெண்டு ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம மைட்டோகாண்ட்ரியா அது வந்துட்டு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் இல்லாத டிஎன்ஏ. சரியா? அதுக்குள்ளேயும் என்ன இருக்கும்? சர்க்குலர் டிஎன்ஏ இருக்கு. சரியா? என்ன சொல்றாங்க? It is one of the most common organelles in eukaryotic cells. It is an elongated organelle with two enclosing membranes. Outer membrane is smooth. இதை பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தா ட்ரா பண்ணிக்க. சரியா? ஸ்மூத். பட் இந்த membrane is convoluted to form cristae. ஒரு மாதிரி மடிஞ்சு மாதிரி இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்ப இதுல சர்ஃபேஸை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்றதுக்கு இந்த ரியாக்ஷன் நல்லா கூடவா நடக்கணும்னா நல்ல ரெஸ்பிரேஷன் நடக்கணும்னா சர்ஃபேஸை வந்துட்டு கூடவா இருக்கணும். அதான் இந்த மாதிரி மடிஞ்சு இருக்கும். ஸோ அதுக்கு பேர்னு சொல்றாங்க கிறிஸ்டை. சரியா? கிறிஸ்டை increases the surface area. The gap or space in between inner and outer membranes of the mitochondria is called intermembrane space. நம்ம எப்படி அந்த நியூக்ளியஸ்ல அந்த மெம்பரேன் அந்த ஸ்பேஸ் வந்து 20 to 40 நானோமீட்டர், அது மாதிரி இங்கேயும் ஒரு மெம்பரேன் ஸ்பேஸ் வந்து இருக்கு. என்னது? intermembrane space. The innermost part of the organelle is known as mitochondrial matrix. இங்க இருக்கிற மேட்ரிக்ஸ் வந்துட்டு mitochondrial matrix, which consists of 70S ribosome, circular DNA molecule, phosphate granules and enzymes. Phosphate granules வந்துட்டு அந்த இதுக்கு தேவையான ரெஸ்பிரேஷன் ப்ரோசஸ்க்கு தேவையானது இருக்கும். அது என்சைம்ஸும் எதுக்கு தேவையானது? அந்த ரெஸ்பிரேஷன் ப்ரோசஸ்க்கு தேவையான என்சைம்ஸ் எல்லாம் இருக்கும். சரியா? அதை யூஸ் பண்ணவங்கன்னா காட்டிக்கொள்ளுங்க. என்சைம்ஸும் இருக்கும், phosphate இருக்கும். The matrix carries enzymes for reactions like Krebs cycle. Krebs cycleங்கிறது நம்ம என்னன்னு பார்ப்போம். சரியா? நீங்க நார்மலா இப்ப மைட்டோகாண்ட்ரியால நடக்கிற ரியாக்ஷன் என்ன ரியாக்ஷன்? செல்ஃப் ரெஸ்பிரேஷன். என்ன? பேசிக்கலி C6H12O6 O2
சிக்ஸ் என்ன இந்த ரியாக்ஷன் சரி C6 இது ஆல்ரெடி சிக்ஸ் இருக்கு சரியா ரைட் நீங்க எவ்வளவு இந்த மொத்தம் படிச்சுப்பீங்க சரி இப்ப இதுல இதே வந்துட்டு நம்ம 3 ஸ்டெப்ஸா பிரிப்போம் டிரெக்டா இந்த மாதிரி ஒரே ரியாக்ஷன்ல நடக்காது 3 ஸ்டெப்ஸா பிரிச்சு அதுல ஒவ்வொரு ஸ்டெப்லயும் 10 சப் ஸ்டெப்ஸ் இருக்கு சரியா அது எல்லாத்தையும் நம்ம படிப்போம் சரியா பெரிய ஒரு ப்ரொசஸ் ஜஸ்ட் ஒரு ரியாக்ஷன் இல்லை சரி அந்த 3 ஸ்டெப்ல ஒரு ஸ்டெப் தான் யாரு கிரெப்ஸ் சைக்கிள் சரியா பேசிக் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ரியாக்ஷன் வந்துட்டு எங்க நடக்கும்னு சொன்னேன் மைட்டோகாண்ட்ரியா கொள்ளுக்கும் பட் உண்மையிலேயே எங்க ஸ்டார்ட் ஆகும்னு பாத்தீங்கன்னா சைட்டோசோல் தான் ஸ்டார்ட் ஆகும் சைட்டோசோல்ல ஸ்டார்ட் ஆகி அதுக்கு பிறகு எங்க போகும் இங்க இதுக்குள்ள போகும் அந்த ரியாக்ஷன் திரும்ப இங்க மெட்ரிக்ஸ் நடக்கும் மெட்ரிக்ஸ்ல நடந்து திரும்ப அதுக்கு பிறகு இந்த மெம்பரேன் கிறிஸ்டைக்குள்ள போகும் திரும்ப கிறிஸ்டைக்குள்ள நடக்கும் இந்த மாதிரி 3 இடத்துல மாறி மாறி நடக்க போகுது சரியா பெரிய ஒரு ப்ரோசஸ் அதான் சொல்றாங்க அப்ப அதுல இந்த மெட்ரிக்ஸ்ல நடக்கிற ரியாக்ஷன் தான் கிரிப்ஸ் சைக்கிள் சரியா okay the matrix carries enzymes for the reactions in Krebs cycle further cristae composed of proteins and enzymes for electron transport chain and oxidative phosphorylation சரியா ஓகே நம்ம என்ன நம்ம டீட்டெயிலாக நம்ம புறவு பார்த்தா தான் வழங்கும் இப்போதைக்கு உங்களுக்கு வழங்குற மாதிரி நான் மேக்ஸிமம் சொல்லி தரேன் ஓகே ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் இந்த ஒரு டயக்ராம் எழுதிடுங்க அப்போதான் என்ன அந்த 70S ரைபோசோமும் சர்க்குலர் டிஎன்ஏயும் எதுக்குள்ள இருக்குங்கிறது தெரியாம அவங்களுக்கு மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள இருக்குன்னு தெரியும் அப்போ எதுக்குள்ளேயும் இருக்கும் இதே ரெண்டு இன்னும் ஒரு ஓகனலுக்கும் இருக்கும் எங்க இல்ல புரோட்டோசோல் இல்லை இன்னும் ஒரு ஓகனல் இதே மாதிரி இன்னும் ஒரு ஓகனல் வந்து குளோரோபிளாஸ்டுக்குள்ளேயும் இந்த ரெண்டும் இருக்கும் சர்க்குலர் டிஎன்ஏயும் இருக்கும் 70S ரைபோசோமும் இருக்கும் சரி இந்த தியரி அந்த தியரியை அதை வச்சு அந்த தியரியை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஓகேவா ரைட் நம்ம ஒரு இதுக்குள்ள எல்லாத்தையும் மார்க் பண்ணீங்களா 70S ரைபோசோம் சர்க்குலர் டிஎன்ஏ இந்த என்சைம் ஓகே என்சைமை மார்க் பண்ணாதீங்க என்சைம் மார்க் பண்ணாதீங்க நம்ம பெருசாக ட்ரா பண்ணி மார்க் பண்ணணும்
இந்த மாதிரி எலங்கேட்டட் ஷேப்ல இருக்குமா, சரியா? ரவுண்டா இருக்காது, எலங்கேஷன் ஷேப்ல இருக்கும். சரியா? இது என்ன? சர்க்குலர் டிஎன்ஏ. என்ன சர்க்குலர் டிஎன்ஏ? இங்க இருக்கிற ரைபோசோம் வந்துட்டு 70S ரைபோசோம். வேற என்ன இருக்க போகுது? ஓகே, என்சைம்ஸ் இருக்கும். என்சைம்ஸ் உண்மையிலேயே நீங்க ஸ்ட்ரக்சரா காட்டிடல. என்சைம்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி கெமிக்கல்ஸ் தான் இருக்கும். கன்செப்ட் படி காட்டுறேன்னா ஓகே என்சைம்ஸ் காட்டுங்க. இல்ல என்சைம்ஸ் நம்ம தனித்தனியா காட்டுவோமா? முதலாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இந்த மெட்ரிக்ஸ், மைட்டோகாண்ட்ரியல் மெட்ரிக்ஸ். மைட்டோகாண்ட்ரியல் மெட்ரிக்ஸ்ல யார் என்ன என்சைம் இருக்கும்? கிரெப்ஸ் சைக்கிளுக்குரிய மெட்ரிக்ஸ் இருக்கு. சரியா? கிரெப்ஸ் சைக்கிள். என்ன ரைட். அடுத்தது கிறிஸ்டாயில். கிறிஸ்டாயில ரெண்டு என்சைம் இருக்கும்னு சொல்றாங்க. எதுக்குரிய என்சைம்? ரைட், எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். ஓகே, எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த ப்ராசஸ் தான் என்ன C6H12O6 அந்த ரியாக்ஷன். அந்த ரியாக்ஷன்ல ஒரு ஸ்டெப் தான் என்னன்னா உங்களுக்கு என்ன வேணும், அதுல இருந்து எனர்ஜி வேணும். அப்ப என்ன செய்யணும்னா அந்த எலக்ட்ரான்ஸை வந்துட்டு ஹை எனர்ஜில இருந்து லோ எனர்ஜிக்கு ஷிஃப்ட் பண்ண என்ன செய்யணும்னா எனர்ஜி ரிலீஸ் ஆயிட்டு இருக்கும். என்ன பெரிய ஒரு இடத்துல இருந்து நீங்க தூக்கி போட்டீங்கன்னா சவுண்ட் வரும், ஹீட் வரும், அந்த மாதிரி எனர்ஜி ரிலீஸ் ஆகும் தானே. அந்த மாதிரி எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கும். என்னது? எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். அப்ப அது எங்க நடக்கும்? இங்க நடக்கும். அப்ப அதுக்குரிய என்சைம்ஸ் எல்லாம் எங்க இருக்கு? இந்த கிறிஸ்டாயில நடக்கும். சரியா? அது மாதிரி அடுத்தது பைருவேட் ஆக்சிடேஷன் இருக்கு. ரைட், எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன். அதாவது இந்த மாதிரி நடந்து ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகும். சரி, இந்த மாதிரி நடந்து என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? ஏடிபி ப்ரொடியூஸ் ஆகும். சரியா? ஏடிபி ப்ரொடியூஸ் பண்ற ப்ராசஸுக்கு தான் என்ன பேர்? பாஸ்போரிலேஷன். சரியா? அந்த ஏடிபி ப்ரொடியூஸ் பண்றதுக்கு நிறைய டைப்ஸ் இருக்கு. முதலாவது இந்த பெரிய பெரிய காம்பவுண்ட் உடைச்சீங்கன்னா என்ன வரும்? சின்ன காம்பவுண்ட் வரும், அதுல இருந்து கொஞ்சம் எனர்ஜி வரும். அதை வந்துட்டு சொல்லுவாங்க சப்ஸ்ட்ரேட் பாஸ்போரிலேஷன். இந்த மாதிரி என்ன பெரிய மேல இருந்து கீழே ஒரு விஷயம் என்ன எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் பண்ணீங்கன்னா அப்ப என்ன வரும்? எனர்ஜி வரும், ஏடிபி ஒன்று வரும். அதுக்கு சொல்லுவாங்க ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன். சரியா? இதுல இந்த மாதிரி வர ஏடிபியை மார்க் பண்ணுங்க. ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன். சரியா? இங்க இருக்கிறது இந்த செயின் தான். என்ன செயின்? எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். சரி, இதெல்லாம் எங்க நடக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ்? கிறிஸ்டாயில், அதாவது இன்ன மெம்பரேன்ல நடக்கக்கூடிய ரியாக்ஷன். கிரெப்ஸ் சைக்கிள் எங்க நடக்கக்கூடிய ரியாக்ஷன்? மேட்ரிக்ஸ் நடக்கும். சரி, நம்ம இதை போற ஓர்டர்ல செல்லுலர் ரெஸ்பிரேஷன் பார்க்கல, அழகா ஓர்டர்ல பார்ப்போம். இப்போதைக்கு இது வரைக்கும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்ல உங்களுக்கு. சரியா? இந்த டயக்ராம் ட்ரா பண்ணுங்க. இதை வந்து எப்படி மார்க் பண்ணுங்க? இன்டர்மெம்பரேன் ஸ்பேஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு வீடு மாதிரி இருக்குமா? இந்த ஒவ்வொரு எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்ங்கிறது அந்த வீடு ஒவ்வொரு கம்ப்ளெக்ஸா இருப்பாங்க. அதுல ஒரு வீட்டுல இருந்து அடுத்த வீட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணக்குள்ள ஒரு எனர்ஜி வரும், அடுத்த டிரான்ஸ்பர் அடுத்த எனர்ஜி வரும். நம்ம உடம்புல வர ஒரு கிட்டத்தட்ட 70% மேல எனர்ஜி வந்துட்டு இங்கதான் வரும், இந்த இடத்துல. அப்ப இந்த இடத்துல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் நம்ம டெட்டா போயிடும். ஆன் தி ஸ்பாட் இந்த எப்படின்னா ஸ்பிளிட் ஆஃப் செகண்ட்ல டெட்டா போயிடும் இதுல ஏதாவது பிரச்சனை வந்தா. ஓகே, இந்த எங்க நீங்க பார்க்கலாம்டா, இந்த
பழைய காலத்துல இந்த வாரண்டு போயிட்டு இருந்துச்சு ஸ்ரீலங்காவில். அதுல வந்துக்கிட்டு இந்த எல்டிடி ஆர்மி தான் வாரண்டு போயிடுச்சு. அந்த எல்டிடி எல்லாம் அந்த மோஸ்ட்லி நல்ல அந்த வைராக்கியத்தோட ஆக்கள். சரி, என்னதான் நம்ம பிடிபட்டாலும் செத்தாலும் சாவுமே ஒழிய என்ன சீக்கிரத்தை நம்ம செல்ல மாட்டோம்ங்கிற அளவுக்கு வைராக்கியம் பிடிச்சாங்க. பட் ஸ்டில் வந்துட்டு என்ன செய்வாங்க, இப்போ மற்ற மற்ற ஆக்கள் பிடிச்சாங்கன்னா என்ன செய்யும், அந்த ரெக் பண்ற மாதிரி என்ன அந்த வதை கொடுத்து என்ன செய்வாங்க, அந்த உண்மை எடுக்க பார்ப்பாங்க. அப்ப அவங்களுக்கு அதையும் தாங்க இயலாது. சரியா, அதை தாங்குறதுக்கு பதிலாக உண்மையும் செல்ல இயலாது. அதுக்காக என்ன சூசைட் பண்றது தான் நம்ம டக்குன்னு பார்ப்பான். பட் அதுக்காக ஆமிக்காரன் என்ன செய்ய வேண்டாம், பிடிச்ச உடனே அவனை சூசைட் பண்ணாம இருக்கிறது கையெல்லாம் கட்டி போட்டு என்னது அந்த மாதிரி ஒர்க் பண்ணிடுறான். அதுக்காக என்ன செஞ்ச வச்சுன்னா ஒரு சின்ன செயின் மாதிரி ஒன்று போட்டு சின்ன போட்டில் நல்ல இன்னொரு பொட்டில் போட்டு கழுத்துல இந்த மாதிரி இடத்துல அந்த பொட்டிலுக்குள்ளுக்கும் சயனைட் ஒன்று வச்சிருப்பேன். சரியா, சயனைட் வச்சிருப்பான். பிடிச்ச உடனே என்ன செய்யற, கையெல்லாம் கட்டி போட்டா கழுத்துல தானே இருக்கும் இது. அப்ப அதை பிடிச்சி பொட்டிலோட கடிச்சா இங்க ஒரு கட்டு வரும். லிப்ஸ்ல என்ன செய்யும், கட் பண்ணி பட்டுரும் பொட்டில் உடஞ்சிட்டாலே அதோட சேர்ந்து இது மிக்ஸ் ஆகிடும். சயனைட் வந்து டிரெக்டா பிளட்ல மிக்ஸ் ஆயிடும். பிளட்ல மிக்ஸ் ஆனா உடம்பு ஃபுல்லா டக்குனு மிக்ஸ் ஆயிடும். மிக்ஸ் ஆகி அந்த சயனைட் ஃபங்க்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினை பிளாக் பண்றது. சரியா, பிளாக் பண்ணா ஸ்பிளிட் ஆஃப் செகண்ட்ல என்ன செஞ்சிருவாங்க, ஃபுல் ஏன் உடம்புக்கு எந்த ஒரு செல்லுக்கும் என்ன போகாது, எனர்ஜி போகாது. அப்ப என்ன செஞ்சிடும், டிரெக்டா செத்து ஸ்பிளிட் ஆஃப் செகண்ட்ல செத்து போயிடும். சரியா, இதே இல்லாம இப்ப நீங்க அந்த சயனைட் வந்துட்டு நீங்க வாயால இந்த காயம் கொண்டு வராம நீங்க எடுத்து குடிச்சீங்கன்னா என்ன நடக்கும், அது கொஞ்சம் டைம் போகும். உடம்புக்குள்ள போய் அப்சர்வ் ஆகி போறதுக்கு டைம் போகும். அதுக்காக என்ன செய்வான், பொட்டில வச்சு பொட்டிலோட கடிக்கக்குள்ள அந்த காயத்தோடயே என்ன செய்யும், சின்ன ஒரு காயம் தான், அந்த ஒரு பெரிய காயம் இல்லை, சின்ன காயம் பிளட்ல மிக்ஸ் ஆயிடும், அவ்வளவுதான். விலங்கல்ல மூணு கட்டன் வந்துச்சுன்னா டிரெக்டா ஏன் அப்படி சேர்க்குறீங்க? அப்படியே சொல்லும் என்ன நடக்கும், டிரெக்டா அந்த அளவுக்கு பொசிஷன் ஆனது. சூசைட் மாட்டேன். உங்களுக்கு எங்க அது வந்துட்டு அந்த ரியாக்ஷன் வந்துட்டு சரியா இங்க தான் நடக்கும், எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்ல. சரி, அப்ப எனர்ஜி கிடைக்காது உங்களோட செல்ஸுக்கு. அப்போ ட்ரா பண்ணி எடுக்க நம்ம நோட்ஸை வந்துட்டு அடுத்த கிளாஸ்ல எழுதுவோம். சரி.